ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 24,364 பாயிண்ட்ஸில் 11 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,520 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 26 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 16 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 56,582 பாயிண்ட்ஸில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, பட் பெருசாக இல்லை. AU Small Finance Bank flat positive, Axis Bank flat negative, Bank of Baroda flat positive, Canara Bank flat positive, Federal Bank flat positive, HDFC Bank flat negative, ICICI Bank flat positive, IDFC First Bank 1.5% negative, IndusInd Bank flat negative, Kotak Mahindra Bank 1.5% negative, Punjab National Bank flat negative, State Bank of India 2.5% positive, Union Bank of India flat positive, Yes Bank 1.5% negative க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% மேலே போயிருந்துச்சு. அவங்க என்ன அப்டேட்னா, ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் குறித்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. இந்த ட்ரெண்டுக்கு வந்து ஏப்ரல் 22 போனஸ் ஷேர் எந்த ரேஷியோவில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. இது மூலமாட்டு ஆஃப்டர் த போனஸ் இஷ்யூ ஸ்டாக்கோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பண்ணுவாங்க. என்னதான் அப்படி பண்ணாலும் வேல்யூஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும். இவங்களோட பிராண்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஜிடியோ, வெஸ்ட் சைட், ஸ்டார் பஸார் இது மாதிரி ஃபேமஸ் பிராண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த மூமெண்ட் பார்க்கும்போது இந்த பங்கோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷனாக இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் அந்த பங்கில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு குளோபல் லெவலில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6% மேலே போயிருக்கு. ஏன்னா ஈரானியன் ஷிப் மேலே, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டில் டென்ஷன் இருக்குது. யுஎஸோட ஷிப் வந்து அந்த வழியாட்டு கிராஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸோட ஷிப்ஸ் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்போட சில தவறுகளால் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமியே வந்து கிரைசிஸில் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் வார ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஒரு பக்கம் நான் தான் உலகத்துக்கே பீஸை க்ரியேட் பண்ணுறதாட்டு சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மதியானம் ஒன்று பேசுகிறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு, விடிய காலத்தை ஒன்று பேசுகிறாரு. ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்கு போய்ட்டுருக்குது. ஸோ இந்த மனுஷன் எப்போ தான் அவரோட பிரசிடென்ட் பதவியிலேருந்து போகிறாரோ அன்றைக்கி தான் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும் போல் தெரியுது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கிராஷாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சிஇஆர்சி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இவங்க வந்து மார்க்கெட் கப்ளிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் கப்ளிங் ரிலீஸ் பண்ணதுனால இந்த பங்கு இன்னைக்கு விழுந்திருக்கு. ஸோ கிரிட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டராட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா பிட்ஸ் வந்து அக்ரிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கும் MCO ரூல்ஸ் படி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாட்டு பிட்ஸ் கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சிஆர்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீட்பேக் வந்து அவங்க பப்ளிக்ட்டையும் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் கேட்போம், அதாவது May 16 வரைக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த பங்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டு இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மேலே போன ரீசனால் கோல்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விழுந்திருக்கு MCXல. ஏன்னா அது ரீசன் பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஸோ அக்கார்டிங் டு ட்ரெண்டு தான், அதாவது ட்ரெண்ட் எப்படி போகுதோ அதுக்கு விளையாட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட முடிவு எடுப்பாங்க. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து பணத்தை எடுத்து க்ரூடில் போட்டுருவாங்க. க்ரூட் டவுன் போகுது அப்படின்னா அங்கேருந்து பணத்தை எடுத்து கோல்டுக்கு தள்ளிடுவாங்க. அது ஒரு கான்செப்ட். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி மேலே போகும் அப்படின்னா, க்ரூட் ஆயிலுக்கு ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டில் அட்டாக் பண்ணாங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கண்ணை மூடிட்டு மேலே போகும். ஸோ அந்த டைமில் தான் இன்வெஸ்டர்ஸ் இது மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கோல்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. க்ரோவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 122% ஜாஸ்தியாக இருக்குது, 686 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1505 கோடியாக இருக்குது, 87% வளர்ந்துருக்கு. எபிட்டா 141% வளர்ந்துருக்கு, 939 கோடி. இது போக எபிட் மார்ஜின் 62.35% இருக்குது. ஆக்டிவ் யூசர்ஸ் பார்க்கும்போது 19.9% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 4.7% வளர்ந்துருக்கு. டோட்டல் கஸ்டமர் அசட் 36% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 1.1% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீ பார்க்கும்போது 72% ஸ்டாக்ஸு, 60% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வருது, 10% ஈக்விட்டி டெரிவேட்டிவ் கஸ்டமராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ரோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஓரளவு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜிக்குள்ளே ஸ்டெப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்சிடியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. CMAEL அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அவங்களோட சப்சிடரி கம்பெனியாட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் கோஸ்டல் மகா ஆட்டோமிக் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்
பவர் டெரைவ்டு நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அதானி பவர் பார்த்தீங்கன்னா அந்த சப்சிடியரி கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 14% அளவுக்கு மேலே போயிருந்துச்சு. 3490 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் கோல் இந்தியாட்டேருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கோல் இந்தியாட்டேருந்து சோலார் பவர் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேஸில் அந்த பங்கு வந்து இன்றைக்கி மேலே போயிருக்கு. அதோட வேல்யூ 875 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டு ராஜஸ்தானில் பிக்கனர் அந்த இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எம்சிஎக்ஸ் இவங்களுக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. கோல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 100 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கமிட் பண்ணுறாங்க. அதுக்கு செபி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இதில் கோல் இந்தியாவோட அந்த கோல் எக்ஸ்சேஞ்சில் வந்து 100 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு செபி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் 250 எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. பில்லியன் மொபிலிட்டிக்கு வந்து 250 எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கியா இந்தியா வந்து சைரோஸ் எஸ்யூவி வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க 8.39 lakhsக்கு. ஸோ இது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கியா இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் ஹோம்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் அது ஸ்டாக் ப்ரைஸில் இம்பாக்ட் ஆகுதா அப்படின்னா அது $1 million கொஸ்டினாக இருக்குது. என்னதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ப்ரோக்கரேஜஸ் ஹோம் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்தாலும் அது ஸ்டாக்கில் இம்பாக்ட் ஆக மாட்டேங்குது. நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஹோம் அது இப்படி மேலே போயிடும் அப்படி மேலே போயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1675 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜேபி மார்கன். ஸ்டாக்கில் இம்பேக்ட் ஆகணுமே, அதுதான் ஒரு $1 million கொஸ்டினாக இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் ஏப்ரல் 22 வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏப்ரல் 22 or 24 வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, 24ன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏஞ்சலோனோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 2% விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில். கடைசியில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னா இவங்க ஜேஎம் ஃபினான்ஷியல் டவுன்கிரேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸு ஜேஎம் ஃபினான்ஷியல் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து பைலேருந்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 350 கொண்டு போயிருக்காங்க. மோட்டிலால் ஓசால் பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 24% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷாம் மெட்டாலிக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இடி வந்து அவங்களோட அசட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 159 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து இடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அசட்ஸை. அந்த பேஸில் ஷாம் மெட்டாலிக்ஸோட பங்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸ்டார்பக்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமருக்கு ப்ரைஸ் கைக்கு அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 to 10% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் அவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அந்த மெனு கார்டு இருக்கும்ல, அதில் 5 to 10% அளவுக்கு ப்ரைஸ் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா காஃபி பீனோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது, பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுது, ஸ்டாஃப் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமரோட ஸ்டார்பக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஷிஷ் அகர்வால் இவங்க க்ரோவோட போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இது வந்து க்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. க்ரோவோட போர்டிலேருந்து அவங்க ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லென்ஸ்கார்டோட ப்ரைஸ் இன்றைக்கி 5% ட்ராப் ஆயிருந்துச்சு. என்ன ஒன்றுனா அங்கே வந்து ட்ரெஸ் கோடு அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. எப்படி பார்க்கும்போது பிந்தி, திலக்கு, ஹிஜாப் இது மாதிரி ட்ரெஸ் கோடு நீங்கள் வந்து போட்டுட்டு வரக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிம்பிள்ஸ் வந்து போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோட் பாலிசியை கொண்டு வந்ததாட்டு அப்டேட் வந்துருந்துச்சு. கடைசியில் ஃபவுண்டர் பயூஷ் பென்ஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் அப்பாலஜியை கொடுத்துருக்கிறதாட்டும் எல்லா ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிம்பிள்ஸை நாங்கள் வெல்கம் பண்ணுறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவில் ரியாக்ட் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஒரு 5% அளவுக்கு லென்ஸ்கார்ட் வந்து மார்க்கெட்டில் ட்ராப் அவுட் ஆகி கடைசியில் கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜெஃப்ரிஸ் வந்து ரெனோபிள் செக்டார் ஸ்டாக்ஸில் பெட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பெருசாட்டு சொல்கிறது JSW எனர்ஜி, அவங்க ஒன் ஆஃப் த ரெனோபிள் பிக்ஸு. அதில் பார்க்கும்போது டார்கெட் ப்ரைஸ் 660 ரூபா சொல்கிறாங்க. 35% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் NTPC 440 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. NTPCயில் நான் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அதில் எக்ஸிட் பண்ணிட்டேன் ரீசென்ட்லி. பெருசாக இனி வந்து கொஞ்சம் இன்னொரு டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா எகைன் பை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் நீங்கள் இருக்குன்னா வச்சுக்கோங்க. NTPCயில் லாங் டர்முக்கு ஒருத்தான பங்கு தான். ஆஃப்டர் தட் பார்க்கும்போது ப்ரீமியர் எனர்ஜிஸு, நெக்ஸ்ட் வந்து எம்வால்டிக்ஸ் இதில் எல்லாமே மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக 25 to 30க்குள்ளே ரினோபிள் கெப்பாசிட்டி மட்டும் 359 ஜிகாவாட் ஆட்டு வளரப்போகுது. அதில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய கம்பெனிஸு. இது போக பெரிய சின்ன கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஆஃப்டர் தட் ஏஷியன் பெயிண்ட்ஸு
அவங்க மார்ஜின் சஸ்டெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் டிஜிட் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இது மாதிரி சில வேலைகளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் சென்சிட்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு மார்ஜினு, ரூரல் மார்க்கெட்டு, ஆஃப்டர் தட் காம்படிஷன் ரைஸ் ஆகுது. இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் அவங்களோட மார்ஜினையும் காப்பாற்றணும். அதுக்கு வேண்டி டபுள் டிஜிட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. விவோ கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பான்ஷன் ரேப்பிடாக பண்ண இருக்கிறாங்க. விவோ கூட போட்ட ஜாயின்ட் வெஞ்சர் நீ பார்க்கும்போது டிஸ்பிளே மாடியூல்ஸ் பேஸ் பண்ண ஜாயின்ட் வெஞ்சர். இப்போ மெமரி ப்ரைஸ் வந்து ப்ரெஷரில் கொண்டு விட்டுருக்கு அவங்கள. ஷார்ட் டேர்மில் மார்ஜின் அண்ட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து இவங்க டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ மோட்டிலால் ஓசால் பை ரேட்டிங்கை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 14,700 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.